கூலிக்கு வரலான்னு இருக்கேன் சார். ட்ரெய்லர் பாத்தீங்களா சார்? நான் உங்களுக்கு எப்படி அது எப்படி நம்ம இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? யாரோட ஃபேஸ் லாகின் பண்ணி லைவ் வந்து உடனே பார்த்தேன். அதாவது வித்தின் 2 செகண்ட்குள்ள பார்த்தாச்சு. எனக்கு என்னன்னா ரொம்ப ஒரு ஒரு ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பெஞ்ச் மார்க் வச்சுக்க முடியாது. ஒருவருக்கும் ஒரு வழி இருக்கும். இதுல இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்கிறதுட்டு அவங்களுக்கு எல்லாம் ஜஸ்டிஸ் பண்ணணும் இந்த ட்ரெய்லர் நிறைய பண்ணியிருக்காரு. அது நாகார்ஜுனா சாருக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது நாகார்ஜுன சார் இன்டர்வியூல சொல்றாரு, எல்லா மீடியாலையும் சொல்றாரு, இது வந்து நான் தான் ஹீரோ மாதிரி இருக்கேன் அப்படிலாம் அவர் சொல்றாருல்ல. அந்த அளவு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காரு. அமீர் கானுக்கு ஒரு முக்கியமான ரோல், அது பிறகு வந்து ரியல் ஸ்டார் உபேந்திராக்கு ஒரு ரோல், ஷோபீருக்கு ஒரு ரோல் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு இது பண்ணி அந்த ட்ரெய்லரில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பு வருது, இத்தனை ஆர்டிஸ்டோட வருதுன்றத நம்மளுக்கு தெளிவாக காமிச்சிருக்காரு. கதையாக நம்மளுக்கு என்ன கதை அப்படின்றத அவர் வந்து ரிவீல் பண்ணல. அந்த ட்ரெய்லரில் சில ட்ரெய்லரில் வந்து கதையை சொல்லிடுவாங்க. இந்த கதையில் இந்த ட்ரெய்லரில் அந்த மாதிரி கதை எதுவும் சொல்லாமல் இத்தனை கேரக்டர் இருக்குது, இத்தனை முக்கியமான கேரக்டரோட சேர்ந்து சத்யராஜ் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் எல்லாம் இருக்கும்போது அதில் சுத்தியாசன் யார் இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் வந்து நம்மளுக்கு ரஜினி சாருடைய கேரக்டர் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறது சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது ரஜினி சார். இவங்கெல்லாம் சுற்றி இருக்காங்க, பட் சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் தான் ரஜினி சார். இவரை சுற்றி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர் என்ன அப்படின்றது தெரியல தான் பார்க்கணும். அந்த கேரக்டர் என்ன, அதுக்கு நான் ஃப்ளாஷ்பேக் என்ன மாதிரி பாஷா மாதிரி ஒரு இது அந்த ட்ரெயிலரில் ஒன்று பார்த்தேன். அந்த நெகட்டிவ் ஷேடில் ஒன்று பாஷா மாதிரி ஒன்று பண்ணாங்களே, அப்படியே பாஷா பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. 14ஆம் தேதி பார்ப்போம்.